ஒரே தியாகி யாருன்னா கலைஞர் கருணாநிதி மட்டும்தான் தெரியும். அப்போ நீங்கள் பசுமந்தேவன் சொன்னால் காது எடுவிடாது, அவனுக்கு தெரியாது யார் அது அவர் என்னன்னு நம்மளை கேள்வி கேட்பான். நம்ம சொல்லிக் கொடுக்க பல நாள் ஆகி போகும். ஆனால் சாதியை சொல்லிக் கொடுத்து வணங்க. பெண் பிள்ளைக்கு உங்கள் பெண் பிள்ளையை நம்ம பெண் பிள்ளையே பிறந்தாலும் பெண் பிள்ளைக்கு முன்னாடி நீங்கள் தெய்வத்தின் பேரை சூட்டுவது வழக்கம். அந்த பேரை சூட்டிட்டு நீங்கள் பின்னாடி நாச்சியாக இருந்து சேருங்கப்பா. நாளை எங்கள் அம்மா அப்பாட்ட சத்தம் போட்டிருக்கேன், என் பேரை மாற்றி வச்சிருக்கோம்ல என் பண்ணுறான், உடனே எடுத்து வையே மருது வாண்டியார் ஆம்பளை பிள்ளையா மருது வாண்டி சொல்கிறான். அவனுக்கு வீதியை வருமே அந்த இடத்துல. நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிற? ஐயோ மருது வாண்டியதை சாதி பேராயிருமோ, புலித்தேவனை சாதி பேராயிருமோ, முத்துராமலிங்க தேவன் எவரும் பேர் வைக்கலையே. பயம். அடுத்தடுத்த காலகட்டங்களில் நம்ம பிள்ளைகளுக்கு எதுவும் பாதிப்பாயிருமோ, நம்ம இல்லாத ஜென்ரேஷனில் நம்ம சட்ட ரீதியாக நம்ம பிள்ளைகளை பாதிச்சிருமோ அப்படின்னு நம்மளால இன்னும் அந்த அச்சுணர்வோடு வாழ்கிறாங்க தவிர நம்மளை என்கரேஜ் பண்ணி கொண்டு வரதுக்கு இங்கே ஆள் இல்லை. அதனால் வந்திருக்கக்கூடிய நல்லா பேசிடுவேன். என்னை சமூக வலைதளங்களே இருக்கனால ஏற்பட விஷயம் கண்ணுக்குள்ள ஓடிட்டுருக்கு. அதனால் 26 எலெக்ஷனில் உங்களோட பங்களிப்பு என்னன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து ஒரு முடிவு சொல்லுங்கள்.